1996 ஒரு ரிசல்ட் வந்தது ஏடிஎம்கேக்கு, அந்த மாதிரி வந்துடும். அப்போ கொஞ்சம் ஓவராக தான் அடிச்சிட்டோமோ அப்படின்ட்டு கம்முன்னு இருங்கடா அப்படின்னு கம்முன்னு இரு. மக்கள்கிட்ட வந்து ஒரு பிரிஸ்க் இருக்கணும்ல, பார்க்கும்போது நம்ம தலைவன்டா எப்படிங்கிறான் பாரு, அவன் நடையப்பார் உடையப்பார் எப்படிங்கிறான், தாடி வளர்த்துக்குன்னு நோய் வந்த மாதிரி வந்துனுங்கிறாப்புல. அதிமுக ஊழல் கட்சி, திமுக ஊழல் கட்சி, நாங்கள் ஊழல் இல்லாத ஆட்சி தருவோம், இந்த மாதிரிலாம் பேசினா யாரும் கண்டுக்க போகிறதில்ல. யாரை ட்ரிகர் பண்ணுறீங்க? செப்டம்பர் மாதம் உங்களை அடித்து ஓட விட்டப்போ உங்களோட துணை நின்ற அதிமுகவை நீங்கள் ட்ரிகர் பண்ணுறீங்க. கரெக்டாக? அடிமை கட்சி தானே உங்களை காப்பாற்றுச்சு. காங்கிரஸை லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிகிட்டு இருக்குது திமுக. இது ரொம்ப டேஞ்சர். இஸ்லாமிய கட்சிகள் சார்ந்து பேசும் நம்ம அண்ணன்மார்களோட பேசும்போது, நண்பர்களோட பேசும்போது என்ன ஆப்ஷன் இருக்குது எங்களுக்கு திமுக விட்டான்னு ஒரு கேள்வி கேட்குறாங்கல்ல. ஏன்னா இந்த பக்கம் பாஜகவோட கூட்டணி, நமக்கு பாஜகவுக்கும் ஏழாம் போகிறோம். இப்போ நான் யார்கிட்ட போய் நிற்கிறதுன்னு ஒரு கேள்வி வருது இல்லை. அந்த நம்பிக்கையை விஜய் கொடுத்துருக்கணும். காக்கி பேண்ட் வெள்ளை சட்டை போடு, டவுலை போடு, அதை பண்ணுன்னு லாஸ்ட்டில் முட்டு சந்திர கொண்டு நிப்பாட்டியான்னு கேட்பாரு. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருக்கிறார் ஜெர்னலிஸ்ட் முத்தலீஃப் அவர்கள். சமகால அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்ம பேசுகிறோம். வணக்கம் சார். வணக்கம். செங்கோட்டையன் அவர்கள் வந்து நேற்று முன்னாடி சொல்லலாம்னு நினைக்கிறேன், டெல்லி அதாவது விஜய் அவர்களை இப்போ தாவேக்கத்தில் விஜய் அவர்களை பார்த்து டெல்லி பயப்படுதுன்ற மாதிரி சொல்லியிருந்தார். இன்னைக்கு வந்து டெல்லின்னு யாராவது அந்த பனையூரில் வீடு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், விஜய் பார்த்து பயந்துட்டு இருப்பாங்க. இல்லை, எந்த டெல்லினாரு? டெல்லி நகரமா? அதாவது டெல்லின்னு பேர் கொண்டு வரா? அதாவது பாஜக வந்து பயப்படுதுன்னு சொல்லி பேசுறாரு. மத்திய அரசு பயப்படுது விஜய் அவர்களை பார்த்து. இதுதான் ஸ்டேட்மெண்ட். இல்லை அமைச்சர் தங்க விலை வேற சொன்னாப்ல, தங்க விலை உயர்வு. இல்லை, நான் அந்த சப்ஜெக்ட் வரல, வேணாம் சார். இதில் விஜய் எந்த நாட்டுக்கு முதல்வராக்க போகிறார் செங்கோட்டையன், ஏதாவது கல்லூரிக்கு வேண்டுமான முதல்வராகலாம் சொல்லி போற போக்குல அமைச்சர் செல்லூர் ராஜுவும் கலாய்ச்சிட்டு போயிருக்காரு. இப்போ இவ்வளவு நாள் வரைக்குமே திமுகவை இவங்க விமர்சனம் பண்ணாங்க, தாவேகா அதுக்கு பதிலுக்கு அவங்க விமர்சனம் பண்ணாங்க. சம்பந்தமே இல்லாமல் நாம் தமிழர் கட்சி எதுக்கு கத்துறாங்க தெரியல, போட்டு அடின்னு அடிக்கிறாங்க விஜய் அவர்களை. அதிமுக ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. நாம சிட்டிங்ல நம்ம பேசணும் அதிமுக ஏன் இப்படி பண்ணுது. ஆனா இன்னைக்கு கடுமையாக தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சும்மா கலாய்க்கிற மாதிரி ஃபன் பண்ணிட்டு இருக்காங்களா? இது ஏன் திடீர்னு உருவாச்சு? என்ன பிரச்சனை? தாவேகா கரூர் பிரச்சனைக்கு பிறகு நீங்க அதிமுக கிட்ட ரொம்ப நெருங்கிச்சு. அதிமுக ஒரு எடப்பாடி பழனிசாமி நேற்று கூட ஆதவர்ஜுனா சொல்றாருல்ல, எங்களை வந்து விஜய் நல்லவர் வல்லவர், அவர் மேலே தப்பே இல்லைன்னு பேசினாரு, நாங்கள் கூட்டணி இல்லைன்னு திட்டுறாரு அப்படின்னு சொன்னார். நான் அவர் பேச்சுக்கு இதுலேயே நான் எடுத்து போட்டு விட்டேன், இந்த மாதிரி தான் பேசியிருக்காரு. அவர் விஜயெல்லாம் நல்லவர்லாம் சொல்லலை. ஒரு கூட்டம் நடத்துறீங்கன்னா அரசியல் கட்சி தலைவர், அரசு, காவல்துறை தன்னை நம்பி வர மக்களை பாதுகாக்கணும், அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க ரொம்ப முக்கியன்றது தான் பேசியிருப்பார். விஜய் வந்து குற்றமற்றவர், இவங்க தான் அப்படிலாம் சொல்லலை, உங்களுக்கும் பொறுப்பு இருக்குன்னு அந்த சைடு கை காமிச்சு விட்டார். அது அந்த மேட்டரை திருப்பி விஜய் கொஞ்சம் காப்பாற்றி விட்டுச்சு. அந்த மேலே நம்ம அண்ணாமலையிலேருந்து எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சாங்க, அது விஜயை காப்பாற்றி விட்டுச்சு. இந்த நேரத்தில் தான் அவர் என்டிஏ கூட பேச்சுவார்த்தை நடத்துறாரு, ஏடிஎம் கூட போகிறதுக்கான இதெல்லாம் நடத்துறாரு. எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்தில் சொல்லல, டெல்லியை பார்த்து டெல்லியே விஜய் அவர்களை பார்த்து பயப்படுதுன்றார்ல. முதலமைச்சர் இவர் அடியன்னு அடிக்கிறார் சட்டமன்றத்தில். 42% வாக்கு வச்சிருக்காங்க. அதான் தங்க விலை உயர்வுன்னு அவங்களுக்கு புரியல. ஓ சாரி சார், நான் மாற்றி புரிஞ்சுக்கிறேன். நீங்கள் இது டெல்லியே பார்த்து பயப்படுற விஜய முதலமைச்சர் வச்சு செஞ்சு விடுறாப்புல எங்க சட்டமன்றத்தில். அதுக்கு டெல்லியே பயமுறுத்துக்கிற விஜய் பதில் சொல்ல திராணியற்று இருக்கிறார். ஆனால் சட்டமன்றத்தில் டெல்லியே பயப்படுற விஜய்க்கு ஆதரவா எடப்பாடி பேசுறாரு. அங்க அவர் பேச விடலன்னா வெளியில வந்து டெல்லியே பார்த்து பயப்படுற விஜய்க்கு ஆதரவா அவர் பேசுறாரு. கரெக்டா? இதற்கு பிறகு இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் அப்படி போய் இந்த டிஎம்கேல ஸ்லீப்பர் செல்லாம் டிஎம்கேக்கு அப்பதான் ஒரு உண்மை தெரியுது. இவர் அங்க பேச்சுவார்த்தை நடத்துறாரு, இவர் அங்க போயிட்டா ஆன்டி இன்கம்பன்சி, அந்த இன்கம்பன்சி, இது அது இது எல்லா ஓட்டம் மொத்தமா அங்க போய் நின்றோம். ஒரு 50% 55%னா நம்ம கதை முடிஞ்சது. கதை 1996 ஒரு ரிசல்ட் வந்தது ஏடிஎம்கேக்கு, அந்த மாதிரி வந்துடும். அப்போ கொஞ்சம் ஓவரா தான் அடிச்சிட்டோமோ அப்படின்ட்டு கம்முன்னு இருங்கடா அப்படின்னு கம்முன்னு போயிட்டு போறாரு அப்படின்ட்டு. எப்பா ஸ்லீப்பர் செல்ஸ் வாங்க அப்படின்னோன்னா ஒரு 3-4 பேர் இருக்கிறாங்க இங்கே தாவைகளை வந்தாலும், என்னையா பண்ணுறீங்க, போய் சொல்லுங்க, ஏதாவது பண்ணி நிறுத்துங்க. அந்த ஆள் தனியாக நின்னா ஓரளவுக்கு அங்கே போயிட்டா முடிஞ்சுது. அவர் தனியாக நிற்கிற வேலையை பாருங்க போயிட்டு. அப்போ தான் அந்த தங்க விலை உயர்த்தார். அந்த தனியாக நிற்கிற பிளான் வந்து கொடுத்ததே டிஎம்கே தானே. இன்னும் சொல்கிறேன், நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் இன்னும் வரலையே, ஏன் திட்டிக்கிறாங்க ஒருத்தர். அப்போ
போய் நிற்க வைக்கிறதுக்கான ஏற்பாடு என்ன? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அஜெண்டா இருக்குது. இப்போ புஷிக்கு இந்த தேர்தல் அவர் தேர்தலில் அவர் பயம், 15 நாள் தலைமுறை வந்தார்ல, அந்த துன்பம் அவருக்கு தானே தெரியும். அதனால விஜய் நடிச்சாருன்னா அவருக்கு நல்லது. கதை கேட்டு ஏதாவது பார்த்துக்கலாம். சரி, இந்த தேர்தல் ஒரு ஏதாவது பண்ணிக்கலான்ட்டு இந்த தேர்தலையும் ஏதாவது தேர்த்திக்கலான்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணி போயின்னுறாப்புல. ஆதவுக்கு என்ன, விஜய் இதோட போயிட்டு நடிக்க போயிட்டாருன்னா கட்சியை நம்ம கையில் வரும். அந்த லட்சக்கணக்கான இளைஞர்கள் விஜய் இல்லைன்னா நம்ம தான் அப்படின்னு கொண்டு போயிடலாம் அப்படின்னு அவரு. இன்னும் சில பேர் இருக்காங்க. இப்போ ஆதவ் பார்த்தீங்கன்னா திமுகவில் முக்கிய புள்ளிகளுக்கெல்லாம் ரொம்ப நெருங்கிய நண்பர். உதயநிதியை தான் பிடிக்காது. அவர் பேச்சில் பார்த்துறீங்களா, உதயநிதி மட்டும் தான் திட்டுவார், அவர் மட்டும் தான், வேற எதை பற்றியும் பேச மாட்டார். அதே மாதிரி இன்னும் விஷ்ணு ரெட்டின்னு ஒருத்தர் இருக்காரு, ஜான் என்ன வேணா பண்ணுவாப்புல. அவருக்கு விஜய் தனியாக இருந்து முட்டு சந்துக்கு போனால் அவருக்கும் லாபம். அவருக்கு அது மாதிரி அசைன்மெண்ட் இருக்கும். இந்த அசைன்மெண்ட்டில் அவரை விஜயை தனியாக நிற்க வைக்கிறாங்க. அப்போ தனியாக நிற்க வைக்கிற இதே ஆட்கள் விஜய்க்கு என்ன ஆசை காட்டுறாங்க? தலைவரை பாருங்க, 42% வந்துச்சா, அடுத்த மாதம் 47 ஆகிடும். தேர்தல் டைமில் 52 ஆகிடும். நம்ம தான் எப்படி என்ன இது, யார் இது, நம்மளை பார்த்துங்க, நான் நிதியமைச்சராக என்ன போடுங்க, இந்த மாதிரி அப்படியா அப்படின்றீங்க. நம்ம அம்மா தலைவர் பாருங்க, தலைவர் வேணா அவர் செங்கோட்டையனை கேளு, 40%. அடுத்த கூட்டத்தில் 42 சொல்லணும். இப்படி ஒரு கும்பல் ஏமாத்துது. அவர் நம்புறாரு. அவருக்கு என்ன கவலைக்குது? அவருக்கு நான் முதலமைச்சர் ஆகணும், அவ்வளவுதான். இப்போ அந்த கும்பல் இப்போ பேச ஆரம்பிச்சோன்னா இவர் அந்த கூட்டத்துக்கு வர்றாரு. வரும்பொழுது ஸ்பீச் யார் ரெடி பண்ணுவா? ஜான் ஆரோக்கியசாமி. இவங்க எல்லாம் பேசி அசைன்மெண்ட்ல தானே இயங்குறாங்க. அப்போ அவர் என்ன பேசுறாரு அந்த கூட்டத்தில்? அடிமை, பாஜகவின் அடிமை அதிமுக. இந்த பாஜகவுடைய அடிமை அதிமுகன்றதை யாரு அதிகமா பேசுறது? இவர் எந்த குரல்ல பேசுறாரு? திமுக குரல்ல. அப்ப என்ன ஆகுதுன்னா, நீங்க நான் எனக்கு ரெண்டும் ஒன்று தான்பா, திமுகவை வீழ்த்தணும், அதே சமயத்தில் பாஜகவோட துணையை கூட நிற்கிற அதிமுகவை நாங்கள் எதிர்க்கிறோம். 2 பேரும் ஒரே இதில் தான் நாங்கள் வைக்கிறோம். நாங்கள் மக்கள் பக்கம் நிற்கிறோம், நாங்கள் தனியாக நிற்கிறோம், நாங்கள் வெல்வோம். அதிமுக ஊழல் கட்சி, திமுக ஊழல் கட்சி, நாங்கள் ஊழல் இல்லாத ஆட்சி தருவோம். இந்த மாதிரிலாம் பேசினா யாரும் கண்டுக்க போகிறதில்ல. ஆனால் நீங்கள் எந்த குரலில் பேசுகிறீங்க? திமுகவுடைய குரலில் பேசுகிறீங்க. அடிமை. அப்புறம் திமுக இன்னொன்று சொல்லுமே, பாஜக தான் தலைமை. பாஜக தலைமையில் இன்னும் பிற கட்சிகள். இது உண்மையிலேயே அதிமுக ட்ரிகர் பண்ற வேலை தானே. எந்த வார்த்தையில நீங்க ட்ரிகர் பண்றீங்க? திமுகவுடைய வார்த்தையில ட்ரிகர் பண்றீங்க. யாரை ட்ரிகர் பண்றீங்க? செப்டம்பர் மாசம் உங்களை அடிச்சு ஓட விட்டப்போ உங்களோட துணை நின்ற அதிமுகவை நீங்கள் ட்ரிகர் பண்றீங்க. கரெக்டா? அடிமை கட்சி தானே உங்களை காப்பாத்துச்சு அன்னைக்கு. இல்லாட்டி நீங்க எப்படி தெரிச்சு ஓடுனீங்க? அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க? ஏப்பா அப்படியா, உனக்கு நன்றி இருக்கா? மெர்சலில் கை கட்டி நின்றியா? ஞாபகம் இல்லையா? பண்ணையாருன்னு ஃபர்ஸ்ட் அடிச்சாங்க, அதுலேருந்து இப்போ வரைக்கும் அடிக்கிறாங்க. இல்லை, இவங்க தான் அதுக்கப்புறம் அடிச்சு லைட்டாக விட்டாங்க. இவர்கள் அந்த பொதுக்குழு கூட்டத்தில், இந்த இப்போ நடந்த கூட்டத்தில் இவர் ஆரம்பிச்சார்ல, இந்த திமுக வார்த்தைகளில் பேசினார்ல, அதுக்கப்புறம் தான் உக்கிரமாகி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இது டிஎம்கேவுடைய அசைன்மெண்ட். அதில் அதிமுக உழுது. இன்னொரு பக்கம் அவங்கள அடிக்கிறாங்க, நாம் தமிழர் கட்சி. அப்போ நாம் தமிழர் கட்சியும் திமுக எதிர்ப்பு விட்டு இவங்களை அடிச்சிட்டு இருக்குது, அதிமுகவும் திமுக எதிர்ப்பு விட்டு தாவேக அடிச்சிட்டு இருக்குது. இது ஒரு பக்க அசைன்மெண்ட். சார், இப்போ எனக்கு என்ன கேள்வி வருதுன்னா, அதிமுக அடிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா இவர் வம்பிழுத்து இருக்காரு, அவங்களும் வம்பிழுத்து மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்க. 3 பேர் அடிச்சிட்டு இருக்காங்க. சம்மந்தமே ஒருத்தர் டெய்லியும் ஒரு யூடியூப். நீங்கள் அவரு யூடியூப்காரரை விட்டுருங்க. இல்லை, அவருக்கும் இந்த யூடியூப்புக்கும் எங்கள் கட்சிக்கு சம்மந்தம் இல்லைன்னு சீமான் சொல்லிட்டாரு. அவருக்கு வேற ஏதாவது அஜெண்டா இருக்கும். ஆனால் கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளர், அது கொள்கை பரப்பு செயலாளர் கட்சிக்கு. அவருடைய யூடியூப்புக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொன்னாரா இல்லையா? அதில் பேசுகிற கருத்துக்கு நான் சொல்கிறது மேடையில் பேசினார். காலி பண்ணுறதா என் கொள்கைங்கிற அதுக்கு அப்புறம் வர்றேன். என்ன பிரச்சனைனா, இதனுடைய தொடர்ச்சி, இந்த யூடியூப்ல பேசுறது, இதனுடைய தொடர்ச்சி. அவர் சவால் விடுறாரு, லெப்ட் பாண்டி தேனிக்குவான்னு சவால் விடுறாரு. அவர் எதை பார்த்து சவால் விடுறாரு சொல்லுங்க? இவர் வீடியோ பார்த்து. அப்போ வீடியோ தானே அங்கே வருது முன்னாடி. அதுக்கப்புறம் இவங்க அங்கே கூட்டம் போடுறாங்க. கூட்டத்தில் மேடையில் இவர் சவால் விடுறாரு. அவங்க காரை கொண்டு குழப்பம் ஏற்படுத்துறாங்க. அது ஒரு பிரச்சனையா மாறுது. மேட்ரு அது இல்ல. திமுக எதிர்ப்புல கடுமையாக மற்ற எந்த கட்சியை விட ஒரு வார்த்தை சொன்னா திருவார்த்தையா மக்கள் மனசுல, பத்திரிகைகள்ல, ஊடகங்கள்ல விவாதிக்கப்படும் பொருளா மாறுதுன்னா சீமான் பேசினாதான், இல்ல அண்ணாமலை பேசணும். அண்ணாமலை அங்க இருக்காரு, அவரே இப்போ ஏதோ பண்ணி விட்டாங்க. இதெல்லாம் பின்னாடி பெரிய அரசியல் இருக்குங்க. ரொம்ப சாதாரண பெரிய பொறுப்பு காத்துட்டு இருக்குன்ற அதெல்லாம் உருட்டு. அண்ணாமலை கூப்பிட்டு வான் பண்ணி விட்டாங்க, ஒழுங்காரு, கூட்டணிக்கு பாடு பண்ணோம், இது ஒன்றும் நீங்கள் அடிக்கடி இந்த வேலையை பண்ணுறீங்கன்னு. கொஞ்ச நாள் கவனம் இருந்தாலும் மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கு. அவரும் ஒரு அசைன்மெண்ட்டில் இயங்குறவர் தான். அவரு பண்ணாத வேலையா? நீங்கள் அந்த செங்கோட்டையனை வெளியே கொண்டு வந்தது, டிடிவி ஓபிஎஸ்ஸை வச்சுட்டு பண்ணது, அதிமுகக்குள்ள இது பண்ணது, கூட்டணியை உடைக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது. நீ சொல்லுவாங்க அதிமுக தான் கூட்டணி உடைச்சு. கூட்டணி உடைக்கிறதுக்கு யார் காரணமாக இருந்தது? அவங்க வயசும் அவருடைய அனுபவமும் ஒன்று. அவரெல்லாம் என்னென்ன பேச்சு பேசுனீங்க? ஜெயலலிதா அவங்களுடைய பொதுச் செயலாளர் மதிக்கக்கூடிய ஆளு உங்க கூட்டணி கட்சியில் இருக்காங்க, அவங்கள தண்டிக்கப்பட்ட குற்றவாளின்னு. என் மனைவி அவரோட 1000 மடங்கு மேலானவர்னு பேசுனீங்க. அதை பற்றி கேட்டதுக்கு அப்படிதான் பேசுவேன். நான் என் வார்த்தையிலேருந்து நான் வாபஸ் வாங்க மாட்டேன்னு மறுநாளும் நீங்கள் பேசுனீங்க. அண்ணாவை பற்றி பேசுனீங்க. அப்போ இந்த மாதிரி விவகாரங்கள் வரும்போது கூட்டணி உடையது. என்னங்க இது இப்படி பேசினேங்கிறாரு, கேட்க மாட்டீங்கன்னா அவங்கள கண்டுக்கல. கடைசியில் கூட்டணி உடைச்சது. 2 பேரும் மண்ணை கவனம் அப்புறம் தான் புத்தி வந்தது. அப்போ தான் அண்ணாமலை தூக்கி ஓரம் கட்டினாங்க. அதுக்கப்புறமா அவர் அந்த கூட்டணியை பற்றி எதிராக தான் அவர் டீம் வச்சு பண்ணியிருந்தார். அப்புறம் கூப்பிட்டு கேசவ விநாயகர்லேருந்து எல்லாரையும் இது பண்ணி அந்த வார் ரூம் கலைகன்னு சொல்லி இவரை சுத்தமாக டம்மி ஆக்கி விட்டாங்க அண்ணாமலையை.
இதுக்கப்புறம் ஏதாவது பண்ணீங்கன்னா நடவடிக்கை வரணும் மாதிரி. அதுக்கப்புறம் ஒழுங்காக இருந்துட்டு அண்ணனை நான் அது பண்ணுவேன்னு போட்டு குழு எல்லாம் போட்டு கலந்துக்கிட்டு டிக்கெட்லாம் கொடுத்துருந்தாரு. திடீர்னு கொஞ்ச நாள் பொறுத்து மறுபடியும் இப்போ வேலையை காமிக்கிறார். அதனால இதுக்கு அண்ணாமலையுடைய இது அதே மாதிரி தான், சேம் இதே இதுதான் இவர்கள். என்னன்னா சீமான தாவேகாவெல்லாம் அடிச்சாங்கன்னா சீமான் சண்டை தாவேகாவோட ஆகிடும். சீமான் வெர்சஸ் நாம் தமிழர் வெர்சஸ் தாவேகா. அப்போ டிஎம்கே கிட்ட அரசு கிட்ட வரமாட்டாங்க. அதே மாதிரி ஏடிஎம்கே அடிச்சா அவங்க இங்கே இருப்பாங்க, அரசு கிட்ட வரமாட்டாங்க. இது யாருக்கு லாபம்? இவங்க வந்து இப்போ டிஎம்கே பி டீம் சொல்லலாமா? அன்னைக்கு கமல்ஹாசன் பயன்பட்டாரு, இன்னைக்கு விஜய் பயன்படுறாரு. ஆனால் அதில் காமெடி என்னன்னா, இவர் ஆரம்பத்திலே தெரிஞ்சோ தெரியாமலே திமுக எதிரான ஒரு இதை பெருசாக கருத்தை கொண்டு வந்துட்டார் விஜய். இவங்களுக்கு கீழே இருக்கிற ஸ்லீப்பர் செல்லுகள் திமுக ஆதரவாக இந்த மடைமாற்ற வேலை பண்ணாலும் அந்த மக்களும் ரசிகர்களும் திமுகவுக்கு எதிராக தாவேகாவுக்கு வாக்களிக்க போகிறாங்க. அது திமுகவுடைய கோர் ஓட்டிலேருந்து பிரிய போகுது. அது யாருக்கு பயன்பட போகுதுன்னா என்டிஏக்கு பயன்பட போகுது. இன்னொன்னும் சொல்கிறேன், காங்கிரஸை லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு இருக்குது திமுக. இது ரொம்ப டேஞ்சர். இந்த நேரத்தில் கலைஞர்லாம் இருந்தால் உண்மையிலேயே காங்கிரஸுடைய முக்கியத்துவம்ன்றது நம்ம பிடிக்கலன்றதை தாண்டி தேவைதானே சார்? இந்த தேவைதான் இருக்கிற நிலைமைக்கு ஏன் அவங்க இந்த அளவுக்கு அவங்க ஒரு 5 சுள்ளிக்கட்டை இருக்குது, அதில் ஒரு சுள்ளிக்கட்டை மட்டும் இந்த அடிப்பு, அதை உடைக்க முடியாது. ஆனால் ட்ரை பண்ணால் உடைச்சிடலாம். ஆனால் ஒரு 5 சுள்ளிக்கட்டையை ஒன்றா கட்டினா அந்த தடி சுள்ளிக்கட்டையும் சேர்ந்து உடைக்கவே முடியாது. என்ன பண்ணாலும் அறுக்க வேணா செய்யலாம். அப்போ உங்களுடைய வெற்றிக்கு காங்கிரஸ் பிரதான காரணம், மற்ற கூட்டணி கட்சிகளும் பிரதான காரணம். உளவியல் ரீதியாக சிபிஎம், சிபிஐ, விசிகா, காங்கிரஸ் இந்த 4 கட்சிகள் இருந்ததுனால உங்களுக்கு பெரிய மரியாதை. உங்க அப்பா இறந்த பிறகு கட்சி தலைமைக்கு நீங்க வந்த பொழுது உங்களுக்கு பக்கபலமா எல்லாத்தையும் மறந்துட்டு வந்து அவங்க நிபந்தனை இல்லாத ஆதரவு கொடுத்து உங்களை தூக்கி நிறுத்தினாங்க. 2019 காங்கிரஸ்னு ஒன்னு கான்செப்ட் நீங்க ராகுல் காந்தி தான் அடுத்த பிரதமர்னு நீங்க இங்க வாய விடலன்னா அந்த பெரிய தோல்வி கிடைச்சிருக்காது. ராகுல் காந்தியுடைய அந்த இமேஜ் தான் உங்களுக்கு 38 சீட்டை வாங்கி கொடுத்துச்சு. அந்த ஒரு நன்றி கூட இல்லாம எல்லாரையும் ஒண்ணும் இல்லாம ஆக்குனீங்க. அங்க ஒரு கையை காமிச்சுக்கிட்டே அதிமுகவை பாஜக அடிமைப்படுத்துன்னு கையை காமிச்சுக்கிட்டே நீங்க அடிமைப்படுத்துற வேலையை பண்ணி 12 சீட்டு இருந்த ஆட்களுக்கு 6 சீட்டு, 15 சீட்டு இருந்த ஆளுக்கு 6 சீட்டு, 63 சீட்டு இருந்த ஆளுக்கு 25 சீட்டு. இதுக்கு பேர் என்னது? அடிமைத்தனம் தானே, அடிமைப்படுத்துறது தானே. ஏன் அடிமைப்படுத்துறீங்க? அவங்களுக்கு மாற்று அப்ப இல்ல, வெளியே போக முடியாது. அதை பயன்படுத்திட்டு அவங்கள டிமாண்ட் பண்ணி உட்கார வச்சீங்க. சரி, அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. 5 வருஷமா அந்த கட்சிகளுடைய தனித்தன்மையே இல்லாத அளவுக்கு நீங்க பண்ணீங்க. உங்களுக்கு சிலுவை சுமந்து திருமாவளவனுக்கு மதிப்பு போயிடுச்சு, சிபிஎம் சிபிஐக்கு சுத்தம் மரியாதை போச்சு. பிறகு ஜவாஹிர்லா நிலைமைனா ரொம்ப கஷ்டம். 5 சீட்டு கேட்கிறாரு, உங்க சின்னமா இருந்தாலும் பரவாயில்லங்கிற அளவுக்கு நிலைமை மாறி போயிடுச்சு. ஏன்னா அவர்கள் இளைஞர்கள் மத்தியிலேயே அவர் மேலாம் மரியாதை இல்லை, அந்த அளவுக்கு அவர் மேல கோபம் இருக்குது. சிறுபான்மை மக்களுக்கு எதுவுமே பண்ணல, அவர்கள் கட்சிக்குள்ள கூட பண்ணல. ஒரே ஒரு அமைச்சர் நாசர் இஸ்லாமியர்களுக்கு எதுவுமே பண்ணல. இஸ்லாமியர் எத்தனை பேர் இருக்காங்க? ஒருத்தர் எடுத்துட்டா இன்னொருத்தரை போடுவோம், அப்படிதான். அப்போ இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு இயற்கையாக கோபம் வருது. அன்னைக்கு ஒரே பஸ் இருந்தது, ஊருக்கு போய் சேரணும், அது விட்டா வேற பஸ் கிடையாது. இன்னைக்கு இன்னொரு பஸ் நிக்குது, நான் ஏன் கும்பல்ல ஏறணும்? நான் ஏன் நீ ஜாஸ்தி டிக்கெட் சொன்னா ஏறணும்? நான் அந்த பஸ்ல போறேன். உங்க கூட இருந்தா நீங்க எல்லாத்தையும் பாத்துக்குவீங்க, உதவிலாம் பண்ணுவீங்க, எங்களை ஜெயிக்க வைப்பீங்க. ஆனா நீங்க இப்ப இவ்வளவு பேச்சு பேசுறீங்க, நாளைக்கு உங்களோட வந்தா நீங்க எங்களை எப்படி நடத்துவீங்க? இன்னைக்கு கூட கண்ணப்பன் பேசுறாரு, சொல்ல கொடுக்குதுங்க பெஸ்ட். வேற வழி இல்லாம தான் அந்த ஃபங்க்ஷன்லாம் கலந்துக்கிறேன். ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறத கூட அவர் அவ்வளோ இது பண்றாரு. அப்போ இது மாதிரிலாம் நீங்க நாங்க எதுக்கு அவமானம் அடையணும்? தோக்குறோம் இந்த எலெக்ஷன், எங்களுக்கு தோக்குறோம் பெரிய விஷயமா? 2014 மண்ணை கவனம், 2016 உங்களோட வந்து ஒண்ணு இல்லாம போனோம். பல தடவை நாங்கள் வெளியில போயிருக்கோம். நல்ல தடவை ஒரு தடவை விஜய் கிட்ட நாங்கள் ட்ரை பண்ணி பாக்குறோம், என்ன கெட்டு போகுது? இல்ல இப்ப இந்த கேள்வியை நீங்க பிற கட்சிகள்கிட்ட கேட்டா ஓகே, இப்போ இஸ்லாமிய கட்சிகள் சார்ந்து பேச நம்ம அண்ணன்மார்களோட பேசும்போது, நண்பர்களோட பேசும்போது என்ன ஆப்ஷன் இருக்கு எங்களுக்கு திமுக விட்டான்னு ஒரு கேள்வி கேட்கறாங்கல்ல. ஏன்னா இந்த பக்கம் பாஜக கூட்டணி, நமக்கு பாஜகவுக்கும் ஏழாம் போறது. இப்போ நாங்கள் யார்கிட்ட போய் நிற்கிறது ஒரு கேள்வி வருது இல்லை. அந்த நம்பிக்கையை விஜய் கொடுத்துருக்கணும். இது கடைசி வரைக்கும் பால்வாடி கட்சியா இருக்குது. போன தடவை ஒண்ணுமே இல்லை, இருட்டா இருந்தது. இந்த தடவை ஒரு இன்ஜின் இருக்குது, அந்த இன்ஜின்ல ஏறினா வெறும் இன்ஜின் ஆகுது, உள்ள ஒன்றும் இல்லை, வீலு கீழே எதுவுமே கிடையாது. இந்த இன்ஜினை வச்சுட்டு என்ன பண்ணுறது? ஓட்ட இன்ஜின் கிடையாது, இது ஓடாத இன்ஜின், அந்த ஒரு இது இருக்குது. ஆனால் இப்போ இவர் நம்ம தமிழ்முனான் சார் ஒரு முடிவு எடுத்தார், தாவேகா கூட போயிடலான்னு. தெரிஞ்சுட்டு அவர் டக்குன்னு இழுத்து போட்டு மறுபடியும் பேசி சமாதானம் பண்ணி ஏதோ சமாதானம் படுத்திருக்காங்க. அப்போ அவர் நாகப்பட்டினம் எம்எல்ஏ, நீங்க நாகப்பட்டினத்தில் விஜய் நிற்க போறான்றாங்க. ஆளூர் சார் நிற்க வச்சிட்டீங்க. அது ஏற்கனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வச்சு அதிக தடவை ஜெயிச்ச தொகுதி, அது 7 தடவை ஜெயிச்சுக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி நாகப்பட்டினம் தொகுதிக்கு ஒரு சிறப்பு இருக்குது. ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி மாத்திட்டு இருக்கீங்க. திமுக காரங்களுக்கு 1-2 முறை ஒருத்தர் 2 முறை ஜெயிச்சிருக்காங்க, தோத்துருக்காங்க, அப்படி போகுது. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இஸ்லாமிய கட்சிகளே சார்ந்து நிற்க வைக்கிறீங்க. நாளைக்கு அவங்க முடிவு பண்ணி அங்கே போகணும்னு முடிவு பண்றாங்க வச்சுக்கோங்க, எது உங்களை தடுக்கும்னு கேட்குறேன். எது அவங்களை தடுக்கும்? காங்கிரஸ் போயிடுச்சுங்க, எங்களுக்கு பரவாயில்லைங்க, உங்கள்கிட்ட இருந்து நாங்கள் நீங்க ஜெல்ல ஆகல, நீங்க 40 சீட்டு கொடுத்தாலும் எங்களை தோக்கடிப்பீங்க, அதாவது நாங்க இவங்களோட போய் நிக்கிறோம், செலவுகளை கூட ஏதாவது பாத்துக்கிறோம் விடுங்க அப்படின்னு நின்ட்டாங்க. இந்த தேர்தலில் தோத்தாலும் பரவாயில்ல, நஷ்டம் யாருக்கு? காங்கிரஸுக்கு ஒரு கண்ணு தான் போவோம், உங்களுக்கு 2 கண்ணு போயிடுவேன், ஆட்சி இழந்துருவீங்களா? இப்போ நீங்க காங்கிரஸ் நீங்க வந்து பகச்சிக்கலாம். லோக்சபா எலெக்ஷன்ல நீங்க எப்படி இருந்தாலும் பாஜக கூட போய் நிக்க போறது இல்லை, ஏன்னா இவங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. அங்க யாரும் எப்ப போய் எப்படி மூஞ்சில முழிப்பீங்க? இப்போ அவங்க 29ல் அவங்க இன்னும் தாவேகா ஒருவேளை அந்த நிலைமையெல்லாம் மாறி உலக அதிசயம் நிகழ்ந்து நம்ம கட்சி அப்படியே நடத்தலாம்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா 29ல் அவங்க பெரிய சக்தியா இருப்பாங்க. காங்கிரஸ் தாவேகா
பெரிய சக்தியாக இருப்பாங்க. அட ஒரு 3-4 MP சொல்லுங்களேன், மீதி அவங்க பார்த்துக்குவாங்க என்டிஏ. நீங்கள் சொன்னது மாதிரி இந்த சின்ன சின்ன கலைகளெல்லாம் பிடிங்கிட்டாங்கன்னா தாவேக்கா ஒரு பெரிய சக்தி தான் இல்லை சார்? ஆமாம். அது சின்ன சின்ன கலைகளா? பெரிய கலையை விஜய் தாங்க. அப்புறம் சின்ன சின்ன விஜய் தாங்க மாறணும். ஏங்க பிரச்சனை இப்போ ஏன் இங்கே நான் இப்போ இவ்வளோ நேரம் பேசணுமே, எங்கே பிரச்சனை? டிஎன்பிஎஸ்சி பிரச்சனைலேருந்து டிஜிபி பிரச்சனை வரைக்கும் யார் பிரச்சனை? முதல்வர் பிரச்சனை. அப்புறம் அதே முதல்வர் அந்த கான்செப்ட் நீங்கள் முதல் தடவை ஆட்சிக்கு வர்றவங்க நான் அடிக்கடி சொல்கிறது, அதிகாரிகள் நம்பிடுவாங்க, அதிகாரிகளும் சுற்றி படம் காட்டுவாங்க, கட்சிக்காரன் படம் காட்டுவான், எல்லாமே நல்லா ஆகிற மாதிரியே இருக்கும். 96ல் 91 96 ஜெயலலிதா ஒரு பெரிய வளர்ந்த பையனை வளர்ப்பையனை எடுத்து கல்யாணம் பண்ணாங்க. காமெடி தானே அது? ஊரே சிரிச்சிருக்கோம்ல. ஜெயலலிதா ஏன் தோணல? ஏன்னா கூட இருக்கிறவங்க எல்லாம் சூப்பர், அங்கே போனால் அவ்வளோ வாழ்த்துறாங்க, இந்த மாதிரி அம்மாவுக்கு இவ்வளோ குணம் இருக்குது, எப்படி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அதிகாரி இதில் ஒரு டிஜிபி கொடைலாம் பிடிச்சிட்டு போனார். இது எல்லாம் தேர்தலில் எப்படி மாறுச்சு? அடி யாருக்கு விழுந்தது? அன்னைக்கு கூட அந்த அதிகாரி கொடை பிடிச்சிட்டு போன அதிகாரி எல்லாம் எங்கே போனாங்க? பெருந்தோல்வியாச்சா? அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு புரிஞ்சது, இனி இது லகடபாண்டியெலாம் நம்பக்கூடாது, நம்ம தான் நம்ம கரெக்டாக இருக்கணும். அப்படியே நடுவில் பூந்து ஆடு மாடு பலியிட தடை, கிராம கோயில்களில் இதுன்ற மாதிரிலாம் மதமாட்ட தடை சட்டம் இதெல்லாம் கொண்டு வந்தாங்கல்ல, அப்போ ஒரு அடி வாங்கணும். அதுக்கப்புறம் தான் ஜெயலலிதா முழுமையாக நம்ம தான் இனிமேல் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி சிந்தனைலாம் நம்ம வச்சுக்கூடாது, நம்ம இப்படி தான் ஆட்சி நடத்தணும்னு ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க. கலைஞர் 71 to 76 இப்படி தான் நினச்செல்லாம் கரெக்ட், எல்லாமே சூப்பர். எம்ஜிஆரை வெளியில் தோற்றலான்னு ஐடியா சொன்னோன்னா அப்புறம் எம்ஜிஆர் கூட போயிட்டான். அப்புறம் தான் அவரெல்லாம் புரியுது, ஐயோ தப்புன்ட்டமே. அதுக்கப்புறம் என்னாச்சு? 13 வருஷம். அதுக்கப்புறம் 89க்கு அப்புறம் அவர் ரெடி ஆகிட்டார். அப்புறம் யாரும் ஏமாத்த. இப்போ ஒருவேளை நாளைக்கே முதல்வர் கூட இது புரியறதுக்கு ஒரு தோல்வி பரிசாக கிடைச்சா அப்புறம் புரியலாம், ஐயோ தப்பா ஆயிட்டோமே, இன்னைக்கு நம்மகிட்ட அதிகாரியா இருந்தாலும் அங்கே போய் சல்யூட் வச்சுட்டு பொக்கை வச்சு நின்றுக்கிறானே, இவங்களெல்லாம் நம்பி நம்ம இதாகிட்டோமே, ஸ்ட்ராட்டஜி டீம்ல லைனா நிற்க விடான்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் 4 அரை காக்கி பேண்ட் வேலை செட்டை போடு, டவுல போடு, அதை பண்ணுன்னு லாஸ்ட்ல முட்டு சந்திர கொண்டு நிப்பாட்டியான்னு கேட்பாரு. இது ஏற்கனவே ஒரு அனுபவம் கிடைச்சிருக்குது. ஆனாலும் அவர் அதை மறந்துட்டாரு. 2016ல் சேம் இதே கான்செப்ட் தானே. எல்லாம் ஆளி சொல்லி நீங்கள் ஜெயிச்சிருவீங்க, 202 சீட் ஜெயிப்பீங்க, இவங்களே ஒரு கதையை உருவாக்குனாங்க. அட்லீஸ்ட் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க அவங்க. அந்த கதையை இவங்களே நம்பிட்டாங்க. அதான் மேட்ரு. நம்ம அடுத்தவனுக்கு கதை சொல்கிறோம், அங்கே பேய் இருக்குது, அங்கே போனால் பேய் வந்து பிடிச்சிரும் அப்படி இப்படின்னு ஒருத்தர் சொல்கிறோம், யாரையும் போக விடாமல் இருக்குது. லாஸ்ட்டில் நம்மளே அங்கே போகிறதுக்கு பயப்படுறோம். ஏன்னா அங்கே பேய் இருக்குது. நீ சொன்ன கதை தானே, உண்மையிலே அங்கே பேய் கிடையாது இல்லைன்னா? இல்லை அங்கே பேய் இருக்குது. அந்த மாதிரி 202 மக்களுக்கு சொன்ன கதை, மற்றவர்களே உளவியல் ரீதியாக நம்ப வைக்க சுனில் ககுலு உருவாக்குன கதை. ஆனால் அதை கட்சிக்காரனே நம்ப வச்சுட்டு எவனும் கீழே இறக்கல. விட்டமின் சிலாம் அங்கங்கே அப்படி இப்படியே வச்சுக்கலாம். எப்படி இருந்தாலும் நம்ம ஜெயிக்க தானே போகிறோம், மேல் கதை. எப்படி இருந்தாலும் ஆமாம் வந்து சேர்த்துக்கு எவ்வளோ நேரம், அவன் நமக்கு கொஞ்ச நேரம் தூங்கலாம் அப்படின்னு தூங்கினாங்க. ஆமாம் மெதுவாக நடந்து போயிடுச்சு. நமக்கு ஏதோ ஜெயிக்க போகிறோமே, எதுக்கு திருமாவளவன் வெளியே போங்க, திருமாவளவன் நமக்கு தான் ஜெயிக்க போகிறோமே, எதுக்கு விஜயகாந்த்? அவர் ஒரு பெரியவர், அது ஒரு பூமர், பழம் நழுவி பாலில் விழுந்தது ஏதாவது வளரின்னு இருக்கும். விஜயகாந்த் வெளித்தோர் அசல்னாச்சு. எப்போவுமே கலர் நிலவரன்றது நம்ம ஜாலி நம்ம நினைக்கிறது கிடையாது. வெளியில் நெகட்டிவ் கருத்து இருக்கும், அதெல்லாம் கேட்கணும் காது கொடுத்து. கலைஞர் கேட்பாரு, மற்றவங்க கேட்பாங்க. சமரசம் இல்லாமல் அதை அணுகணும் அந்த விஷயத்தை. ஆல் இஸ் வெல், வெல்லா சூப்பரா, மாதம் மும்மாறி பொழிகிறது அப்படின்னா பாலைவனமாக இருக்கும் ஊர். அந்த காலத்தில் கிண்டலுக்கு சொல்லுவாங்கல்ல, மந்திரி மாதம் மும்மாறி பொழிகிறதா அப்படின்னு மன்னர் கேட்பாராம். பொழிகிறது மன்னா அப்படின்னு என்ன அர்த்தம்? மன்னர் வீட்டை விட்டு வெளியே வரல, நம்ம விஜய் மாதிரின்னு அர்த்தம். இப்போ அவர் அதானே கேட்டுக்கிறாரு, மாதம் மும்மாறி பொழிகிறதா புசி? பொழிகிறது தலைவரே, பொழிகிறது தலைவரே. ஜான் பொழிகிறது. நான் முதலமைச்சர் பிரச்சனை இருக்குதா? ஒண்ணுமே கிடையாது. இதை பாருங்க அப்படியே கொண்டு வந்து காமிப்பாங்க. சேலம் பார்த்து பாருங்க எப்படி பண்றாரு பாருங்க, எப்படி மிலிட்ரி மாதிரியே இருக்குதா, அட்டென்ஷன் எப்படி இருக்குது, நீ வர கூட்டத்துக்கு தலைவரே பயங்கரமா இருக்கும். நீங்க எல்லாம் கலாய்ச்சி 84,000 தலைவர்ன்ற வார்த்தையெல்லாம் பேசுறாங்கன்ட்டு அவர் இப்பெல்லாம் பேச வரதில்லைன்னு நினைக்கிறேன். மேடையில நல்லா பேசுறாருங்க, இப்பெல்லாம் நல்லா பேசுறாரு. ஆளும் ஷைனிங் ஆயிட்டாப்ல, நல்லா பியூட்டி பார்லர்லாம் போயிட்டு வராரு போல. செம்ம அச்சு பெயிட்டுக்கிட்டு பட்டி அச்சு பல விஜய் தான் டெம்மி பீஸ். யாரு பலவா மக்கள்கிட்ட வந்து ஒரு பிரிஸ்க் இருக்கணும். நல்லா பார்க்கும் போதே நம்ம தலைவன்டா எப்படிங்கிறான் பாரு, அவன் நடையப்பார் உடையப்பார் எப்படிங்கிறான், அப்படி தாடி வளர்த்துக்குன்னு நோய் வந்த மாதிரி வந்துனுங்கிறாப்புல. இது இவரை பார்த்தா பலன்னு நான் வேற பெடிகிரி கிடிகிரின்ட்டேன். உனக்கு தெரியுமாடா பெடிகிரின்னு நகத்துக்குன்றாங்க. எவனுக்கு தெரியும்? செத்தா சுடுகாடு தெரியும். மினிக்யூரா பார்த்தீங்களா? அவங்களுக்கு கூட தெரியுது, நீங்களாம் போயிட்டு வந்துக்கிறீங்க. நமக்கு இதெல்லாம் தெரியாது. நம்ம நகை வெட்டி எடுப்போம், வெட்டுவோம், போயினே இருப்போம். இந்த பெடிகிரி மினிக்யூர்லாம் நமக்கு தெரியாது. நான் இதில் போட்டேன் ஃபேஷியல் பெடிகிரி குடிகிரிலாம் போட்டு பயங்கரமாக தலைவர் பார்க்கறதுக்கு பலன்னு எப்படிங்கிறார் பார்த்தீங்களா? ஃபிளாஷ் லைட் அவர் மேலே அடிச்சு எதிரில் மேலே அடிக்குது. அந்த அளவுக்கு பலபலன்னு ஆயிட்டாப்புல. வாழ்க்கை பளபளப்பா இருக்குது. பல பேர் கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. அது ஒன்றும் புரியல புசிக்கு. சரி ரைட் சார். அதாவது இப்போ நீங்கள் சொல்ல வரைக்கும் பார்க்கும்பொழுது ஆண்ட கட்சி, ஆளும் கட்சி, ஆளை துடிக்கிற கட்சி யாராக இருந்தாலும் தலைவர்கள் சரியாக இருந்தால் தான் அடுத்தடுத்தது நகர முடியுன்றதை நான் புரிஞ்சுக்கிறேன். மக்கள்கிட்ட சேர்க்கல, மக்கள் தெளிவரைக்கும். நன்றி சார்.